கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காலவேளையிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோம் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து நீங்கள் பாடுங்கள். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், உம்மை எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, மாறிடாத என் நேசரே, துதிக்கு என் பலவீன நேரங்களில் எந்தன் பலன் என்னை தாங்கினதே, என் பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கினதே, ஆத்துமாவை தேற்றினீரே, கிருபை கூர்ந்தவரே, ஆத்துமாவை தேற்றினீரே, கிருபை கூர்ந்தவரே, ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். Sing it one more time. ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ரட்சகா தேவா ஆராதிக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அருமையான மகனே, வேதம் சொல்லுகிறது, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் சுவாசத்தை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக? ஆண்டவரை துதிப்பதற்காக. Shall we all sing that song? Sing that song. ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர், உம்மை ஆராதிக்க, என்னை தெரிந்து கொண்டீர், உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் நான் ஆராதிப்பேன். It's a beautiful song. ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர், உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர், உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன்.
என்றும் ஆராதிப்பேன். நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர், உம்மை ஆராதிக்க. பலனை தந்தீர், உம்மை ஆராதிக்க. ஊழியம் தந்தீர், உம்மை ஆராதிக்க. உம்மை எந்நாளும் எந்நாளும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர். Sing it again. கிருபை தந்தீர், உம்மை பலனை தந்தீர், உம்மை ஆராதிக்க. ஊழியம் தந்தீர், உம்மை ஆராதிக்க. உம்மை எந்நாளும் எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே மகிமைக்கு பாத்திரர். நீரே உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர். நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர். நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஆண்டவரை ஆராதிப்பது எத்தனை இனிமையானது. Hallelujah. You forget yourself and you forget where you are because of the presence of God. The word of God says even the mountains will melt like wax at the presence of the Lord. Hallelujah. இந்த காலவெளியிலே உங்களை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கிறது, அதையெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. கர்த்தரை மாத்திரம் விடுதலையோடு கூட ஆராதிங்க. ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே Everybody sing with me. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான உயிரான. One more time. என் உயிரான என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Sing it one more time. And wait on,
நம்மிடத்தில் இல்லை. வேதம் சொல்லுகிறது, வானிலும் பூவிலும் சகல அதிகாரமும் அந்த நாமத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை பண்ணும், அவர் ஒருவரே கர்த்தர் என்று. Hallelujah. Nothing is impossible with Jesus this morning. Hallelujah. Wherever you are joining with me and worshiping our Lord Jesus Christ this morning, nothing is impossible with him. Confess that this morning. என்ன இயேசுவாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அவருடைய நாமத்தை மாத்திரம் மேன்மை பாராட்டுங்கள். சங்கீதக்காரன் மறுபடியும் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன், அவருடைய நாமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. உந்தன் நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமை உள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, ஆண்டவரே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே, என் அன்பரே. Sing praises unto the Lord. Hallelujah. I'll sing praises to your name. Oh Lord, praises to your name. Oh Lord, for your name is great and greatly to be praised. I'll sing glory to your name. Oh Lord, glory to your name. Oh Lord, for your name is great and greatly to be praised. For your name is great and greatly to be praised. போற்றி பாடுகின்றேன் தேவா உந்தன் நாமத்தை. தேவா உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. மகிமை செலுத்துகிறேன் நான் தேவா உம் நாமத்திற்கு. தேவா உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. Sing one more time. I'll sing praises to your name. I'll sing praises to your name. Oh Lord, praises to your name. Oh Lord, for your name is great and greatly to be praised. I give glory to your name. Oh Lord,
I'll sing praises to your name. Oh Lord, praises to your name. Oh Lord, for your name is great and greatly to be praised. For your name is great and greatly to be praised. Hallelujah. அருமையான மகனே மகளே, ஆண்டவருடைய சமூகம் நம்ம மத்தியில் இருக்கிறது, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது. For I am the Lord who heals you. Exodus chapter 15 verse 26:6. Can you read that? யாத்ராகமம் 15:26 வாசிக்க கேட்கலாம். If you diligently heed the voice of the Lord your God and do what is right in his sight, give ear to his commandments and keep all his statutes, I will put none of these diseases on you which I have brought on the Egyptians. For I am the Lord who heals you. For I am the Lord who heals you. நானே உன் பரிகாரியாகிய தேவன். எகிப்தியர் மீது வரப்பண்ணின ஒரு வியாதியை நான் உன் மீது வரப்பண்ணேன். அருமையான தேவனுடைய ஜனமே, அருமையான தேவனுடைய மக்களே, அருமையான தேவனுடைய குடும்பமே, ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், உன் மீது நான் வியாதியை நான் வரப்பண்ணேன். ஹல்லேலூயா. For I am the Lord who heals you. ஒருவேளை நீங்கள் பாதிப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார். எதை நினைத்து நீங்கள் கலங்க வேண்டாம். சந்தோஷத்தோடு கூட தைரியத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் இருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கொள்வார், அவர் உங்களை அரவணைப்பார், அவர் உங்களை வழிநடத்துவார். Don't worry about the situation this morning. God, the great Jehovah Rapha, the healer, is with you. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. Sing with me. சுகம் தரும் தெய்வம் யெகோவா. Sing it one more time in your house. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. Sing it one more time, confess it. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார் உனக்கு, பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். Just lift your hands and worship him. Hallelujah. 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 Everybody sing. Hallelujah. One more time. Hallelujah. Hallelujah.
வேளையிலே கலக்கத்தில் இருக்கிறீங்களா? கண்ணீரில் இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது அவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. குழியில் இருந்து என்னை தூக்கி விட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி விட்டார். உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், வெளியே வர முடியவில்லை என்று நீங்கள் கதறிக்கொண்டிருந்தாலும், the Lord will stretch forth his hand this morning or this night, and he will touch you, he will heal you, he will bring you out of this situation right now. Whether it is corona, heart attack, or a killer disease, whatever it is, dear child of God, Jesus is still alive to heal you, to touch you, to bless you. Hallelujah. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே. Everybody sing with me. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி முடிந்தால் முழங்கால் படிட்டு everybody worship him. Hallelujah. 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 Everybody sing with me one more time. Hallelujah. Yes, Lord, you are a great Lord. You are a wonderful God. We worship you, Lord, this morning. You deserve the glory and the honor. You are the Alpha, the Omega, the first and the last. You are the beginning and the end, everlasting God. We worship you, Lord. We bow down before your holy presence and we worship you, Lord. Hallelujah. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவனே, எல்லாவற்றையும் உண்டாக்கினவரே, ஹalleluya. சிருஷ்டித்தவரே, சிருஷ்டி நாயகனே, ஹalleluya. ஜீவனுள்ளவருக்கு தேவனே, glory, glory, glory. You alone deserve the glory, the honor. Hallelujah. You are a wonderful God. You are worthy of all of our praises. Hallelujah. You are worthy to be praised. You are worthy to be adored, oh God. Hallelujah. You are worthy, Lord. You are worthy, worthy, worthy. Oh, Ramashandere Mimana Rakantorobo. Hallelujah. We worship you, Lord. You deserve the glory and the honor. We worship you, Lord. We worship you, Lord. Hallelujah. We worship you, we worship you, we worship you, Lord. உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரை மகிமைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர். ஹalleluya. இந்த பூமி எல்லாம், சமுத்திரங்கள் எல்லாம் உம்முடைய மகிமையினால நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. ஹalleluya. ஓரமான ரிஷாந்தேரே மீமான ராகாந்தரபோ. Hallelujah. You are worthy to be praised. You are worthy to be adored, oh God. Orimana ribashandere mimana rakantorobo. Oh Lord, we worship you. We worship you, Lord. Hallelujah. We worship you, Lord. We worship you, Lord. Oramina rishandere mimana rakantorobo. Thank you, Lord, for your wonderful, sweet presence. Hallelujah. Let healing take place in every house.
Let sick people rise out of the bed in Jesus' name. Let the lame walk, let the blind see in Jesus' name. Hallelujah. இப்பொழுது உம்முடைய சுகமளிக்கும் கரம் இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் நீட்டப்படுவதாக. Lord, let every disease leave in Jesus' name. Every virus leave in Jesus' name. Every coronavirus leave in the name of Jesus. Every attack of bacteria and all kinds of sicknesses leave in the name of Jesus. Hallelujah. You are worthy to be praised because you are the healer. You are the Jehovah Rapha. You have all the power of God to heal us and to deliver us. Hallelujah. Let miracles take place in every home, Lord. Let miracles take place in every home. Hallelujah. Hallelujah. Miracles in the body, miracles in the mind, oh God, miracles in finances, miracles in the marriage life. Hallelujah. Nothing is impossible with you, Lord. Nothing is impossible with you, oh God. உமலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. மரணத்திற்கு போராடி கொண்டிருக்கிறவர்கள், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்கள், மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் இப்பொழுது உயிர் பெறுவார்களாக, மீண்டு வருவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்த இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆக்சிஜன் இல்லாமல் கர்த்தாவே மூச்சு திணறலினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலை பெறுவார்களாக, சுகம் பெறுவார்களாக. Let miracles take place in India, in Tamil Nadu, in Trichy, in every cities all over the world. Let the power of Lord Jesus Christ go. Hallelujah. Reach your people, Lord. Hallelujah. With your healing wings, oh God. With your healing hands, oh God. Oh Ramana Ribashandere Mimenere Ketro. Jesus, you are Jesus, King of kings, Lord of lords. You are Jesus, Jesus. You are Jesus, King of kings, Lord of lords. I worship you. King of kings, Lord of lords, I worship you. Jesus, you are Jesus, King of kings, Lord of lords. You are Jesus, Jesus. You are Jesus, King of kings, Lord of lords. I worship you. King of kings, Lord of lords. I worship you. Nire patira, Raja di Raja kartar nir patira, patira, nire patira, Yesuve umayaranipe, Yesuve umayaranipe, Yesuve sweet presence this morning, oh God. We feel your mighty presence even in our houses, oh Father. Thank you, Lord, for touching your children this morning. Thank you, Lord, for the time of praise and worship, oh God. Thank you, Lord, for visiting every home. Thank you, Lord, for healing your children. Oh, we worship you. ஒருவரை துதிக்க வல்லமை மகிமை புகழ் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பாத்திராயிருக்கிறேன். உமக்கே நாங்கள் அதை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Thank you very much. You may be seated. நல்ல ஒரு ஆராதனையை நாம் அனுபவித்தோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை வேளை உங்க வீடுகளிலே
அநேக சுகங்களை கொண்டு வந்திருக்கோம் என்று விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். விடுதலையை கொண்டு வந்திருக்கோம், நம்புகிறோம். நீங்கள் அதை அனுபவிச்சிருந்தீங்கன்னா, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தீங்கன்னா, இந்த ஊழியங்களை இன்னும் ஸ்திரப்பட நாங்கள் செய்ய விரும்பினா, தேவனுக்கென்று நீங்கள் இந்த ஊழியங்களை தாங்குவதற்கு கொடுக்கலாம். ஜிபே அக்கௌண்ட் மூலியமாய் 9944912055 என்ற அக்கௌண்ட்லேயும் கொடுக்கலாம். நெட் பேங்கிங் மூலியமாகவும் கொடுக்கலாம். இல்லை வாரம் முழுக்க திங்கள் முதல் சனி வரைக்கும் எங்கள் சர்ச் ஆஃபீஸ் இங்கே திறந்திருக்கோம். நீங்கள் நேர்லேயும் வந்து கொடுக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் இன்னும் அதிகமாய் மகிமைப்பட உங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். தேவ செய்தியை கேட்பதற்கு முன்பாக நம்ம காணிக்கைக்காக ஜெபிப்போம். Hallelujah. Thank you, Lord. Thank you for this wonderful morning you have given us in our life, Lord. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அவரவர்கள் வீடுகளில் அனுபவிக்கும்படி நீங்கள் கிருபை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் செய்தி வேளையை நாங்கள் கிடைக்க இருக்கிறோம். அப்பா, உங்களுடைய கிருபையினால் அவங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, 30, 60, 100 அவர்களோட ஆசீர்வாதம் பெருகட்டும் அப்பா. அவர்கள் வீடுகளிலே சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. சுகம் இருக்கட்டும் அப்பா. சந்தோஷம் நீடித்து இருக்கட்டும். அவரோட பிள்ளைகள் திருமண வாழ்க்கையில், படிப்பு வாழ்க்கையில், எதிர்கால வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக நன்மையான காரியங்களை ஆண்டவரே நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வாதிங்க. உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரர் மூலியமாக உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. துதி கன மகிமை போல் எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம் தலைமை போதகரை வரவேற்போமாக. மீண்டுமாக உங்களை இந்த ஆன்லைன் வழியாக சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். திருச்சியிலே இல்லை தமிழ்நாட்டில், இந்தியாவின் எந்த பகுதியில், உலகத்தின் எந்த நாடுகளில் இருந்து நீங்கள் எங்களோடு கூட கலந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இருக்கிற இடங்களிலே ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. He's a good God. He's not a bad God. He's a good God. God will bless you. You will be prosperous in all your ways. Hallelujah. Put your trust in God. Be joyful. Be grateful. எல்லாவற்றையும் குறித்து சிந்தித்து உங்கள் மனதிற்குள்ளே கவலையை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்திலே கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம கேட்கலாம். Wake up from your slumber. உங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்திருங்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு ஒரு சின்ன செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 52 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. இது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. Awake, awake, put on your strength, O Zion, put on your beautiful garment, O Jerusalem, the holy city, for the uncircumcised and the unclean shall no longer come to you. எழும்பு எழும்பு சீயோனே என்று சொல்லி தமிழில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு அப்படி என்று சொன்னால் அர்த்தம் என்ன? எழும்ப முடியாமல், நிற்க முடியாமல், நடக்க முடியாமல், ஓட முடியாமல், தன்னுடைய வேலையை செய்ய முடியாமல் சீயோன் குமாரத்தி அவள் தூசிக்குள்ளே படுத்திருக்கிறாள். ஸோ ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுகிறார். எழும்பு எழும்பு சீயோனே, ஜாயன் டாட்டர். சீயோன் என்பது சபையை குறிக்கிறது, விசுவாசிகளை குறிக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளை குறிக்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை குறிக்கிறது. எதற்காக எழும்ப வேண்டுமாம்? உன் வல்லமையை தரித்துக்கொள். You are losing your strength. உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அப்படி என்று சொன்னால் அர்த்தம் என்ன? Now your dress is dirty. உன்னுடைய வஸ்திரங்கள் இப்பொழுது அழகாக இல்லை. அது அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்திலே வருவதில்லை. ஆண்டவர் சொல்றார், ப்ரொடெக்ஷன். விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று சொன்னால் யூதர் அல்லாதவர்கள், அதாவது எனிமீஸ். Enemies will not come and attack you anymore. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு.
ஆண்டவர் சொல்றாரு, தூசிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற, அழுக்குக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற, வேதனைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற இந்த காலை வேளையிலே, இந்த நாட்களிலே, விசேஷமாக இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நம்ம ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமான ஒரு சூழ்நிலைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். We are not able to come out of this depressing situation. Everywhere corona, 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 corona. People talk about this news. எங்கே பார்த்தாலும் மரண ஓலங்கள், சாவுகள், சாவு செய்திகள். அநேக தேவ ஊழியக்காரர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி செய்திகள் நம்ம நிறைய நேரத்தில் என்ன செய்து விடுகிறது என்று சொன்னால், it paralyzes you. உங்களை செயலிழக்க பண்ணி விடுகிறது. கைகளை கால்களை தூக்க முடியாதபடிக்கு, எழுந்து உங்கள் வேலைகளை பார்க்க முடியாதபடிக்கு, சமைக்க முடியாதபடிக்கு, நார்மல் ஒர்க் கவனிக்க முடியாதபடிக்கு அநேக மக்கள் இன்றைக்கு துக்கத்திலும் கவலையிலும் கண்ணீரிலும் இருக்கிறார்கள். வாட்ஸ்அப் மெசேஜ் நான் எவ்ரிடே செக் பண்ணுறேன். அதில் பார்க்கும்போது அநேக பாஸ்டர்ஸ் எழுதுறாங்க. இந்த மரண செய்திகளை கேட்பது மனதிற்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது, மிகுந்த அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பாஸ்டர் என்ன மூடில் பிரசங்கம் பண்ணுவார், என்ன மூடில் பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணுவார். அநேக போதகர்கள், தன்னை போன்ற போதகர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பாஸ்டர்ஸுடைய ஒய்ஃப் இன்றைக்கு விதவைகள் ஆகிவிட்டார்கள், விடோஸ் ஆகிட்டாங்க. எத்தனையோ பிள்ளைகள் தாய் தகப்பன் இல்லாதவர்கள் ஆகிவிட்டார்கள். அப்போ இந்த சூழ்நிலை நம்ம என்ன செய்கிறது? உட்கார வைத்து விடுகிறது. எழும்ப முடியவில்லை, ஆண்டவருக்காக மீண்டுமாக உற்சாகமாக செயல்பட முடியவில்லை. It's not possible. We are human beings. We are not robots. Machines அல்ல நம்ம எல்லாம். நமக்குள்ளே உணர்ச்சிகள் இருக்கிறது, உணர்வுகள் இருக்கிறது. அழ ஒரு நேரம், சிரிக்க ஒரு நேரம், நம்முடைய இமோஷன்ஸ், உணர்ச்சிகள் தாக்கப்படுகிறது. இங்கே அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தூசிக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நோ 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 நோ, யூ ஷுட் நாட் சிட் லைக் திஸ், யூ ஷுட் நாட் சிட் லைக் திஸ். ஷேக் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த டஸ்ட், அரைஸ் ஓ ஜெருசலம், லூஸ் யுவர் செல்ஃப். உன் கட்டுகளை நீ அவிழ்த்து விடு. ஃப்ரம் த பான்ஸ் ஆஃப் யுவர் நெக், ஓ கேப்டிவ் டாட்டர் ஆஃப் சயன். கட்டப்பட்டவளே, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே என்று கர்த்தர் அழைக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை ஒரு விதமான சிறைக்குள்ளே வைத்து விடும். ஆல்ரெடி லாக்டவுன், இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான் இல்லையா? வீட்டுக்குள்ளே இருக்கணும், எங்கேயும் வெளியே போகக்கூடாது. அப்போ இந்த கொரோனா சிச்சுவேஷனால் மனிதர்களை பார்க்கக்கூடாது, பழகக்கூடாது, கை கொடுக்கக்கூடாது, கட்டிப்பிடிக்கக்கூடாது. மனிதர்களை பார்த்தாலே பயந்து ஓடுகிற நாட்களாக இருக்கிறது. We are not able to predict the situations, the predicaments, the future. Dear children of God, ஆனா இதில் அப்படியே நம்ம எல்லாரும் டிப்ரெஸ் ஆகி உட்கார்ந்துடலாமா? ஆண்டவர் சொல்றார், நோ நோ, அவேக், விழித்துக்கொள். அவேக்னு சொன்னா விழித்துக்கொள், எழும்பு, விழித்துக்கொள். Put on your strength, மறுபடியும் ஸ்ட்ராங் ஆயிரு. Put on your beautiful garment, மறுபடியும் நீ நல்லா இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். நீ நார்மல் லைஃபுக்கு வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தான் இன்றைக்கு ஒரு சின்ன தாட் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். வேக் அப். அதான் இன்றைக்கு செய்தி. வேக் அப், விழித்துக்கொள், எழுந்திரு, விழித்துக்கொள். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நான் வாசிக்க இந்த வசனத்தை கேட்கலாம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. ஓகே, நம்ம கவனிக்க வேண்டிய வசனம் என்னன்னு சொன்னா, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று. அதாவது படுத்து கிடந்தது போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And do this knowing the time that now it is high time to awake out of sleep. ஆகவே ஒரு மந்த நிலைமைக்கு போயிருப்போம் என்று சொன்னால், ஒரு தூக்க நிலைமைக்கு போயிருப்போம் என்று சொன்னால், வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், ஒரு கோமா ஸ்டேஜுக்கு எழும்பி வர முடியாத ஒரு நிலைமைக்கு மன ரீதியிலே நாம் சென்றிருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பு, this is your time.
This is your time. This is your time. No sleep. Digital world எல்லாம் பாருங்க. No sleep. 24/7 people are working. Google பாருங்க 24/7 working. Facebook 24/7 working. WhatsApp எல்லா நேரத்துலையும் பாருங்க மெசேஜஸ் வந்து கொண்டே இருக்கும். People are not sleeping. And digital world is functioning. ஒரு 10 நிமிஷம் இதெல்லாம் ஸ்டாப் ஆனால் கூட போதும், எல்லாரும் அப்படியே திணறி போயிடுறாங்க. உடனே அவ்வளவு நியூஸ் நம்ம பார்க்குறோம். ஓ, இது இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு, அது இப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு. வாட்ஸ்அப் ஸ்டாப் ஆனதுனால இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, அவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. கூகுள் ஸ்டாப் ஆனதுனால இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. உலகம் முழுவதிலும் எல்லாரும் ஃபங்க்ஷன் முடியாத அளவிற்கு எல்லாம் பேரலைஸ் ஆயிடுறாங்க. The digital world doesn't seem to sleep. Every 60 seconds on Facebook 5,10,000 comments are posted. Facebookல ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5,10,000 கமெண்ட்ஸ் 60 செகண்டில், ஒரு நிமிஷத்துக்கு போஸ்ட் ஆகுதாமா. இது ஆக்சுவலாக பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இப்போ இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். 2,93,000 ஸ்டேட்டஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களாம் பீப்புள். 1,36,000 ஃபோட்டோஸ் அப்லோடட் ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டுக்குள்ளே. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் தூங்குறது இல்லை, எல்லாரும் விழிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த விழித்திருப்பு வேறு. இதை ஒரு உதாரணமாக சொல்கிறேன். டிஜிட்டல் வேர்ல்டு இப்படி விழித்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ தூங்கி கொண்டிருக்காதே, awake from your slumber. உன் தூக்கத்திலிருந்து நீ எழும்பு என்று சொல்லுகிறார். do this understanding the present time. இந்த present time எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து நீ விழித்திரு என்று சொல்லுகிறார். சில உதாரணங்களை சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறார் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். wake up from your spiritual slumber. உங்கள் ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து எழுந்திருங்கள். ஆவிக்குரிய தூக்கம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பைபிள் வாசிக்கிறத விட்டாச்சு, இப்போ கோயிலுக்கு போகிறது அது விட்டாச்சு எல்லோரும். ஏன்னா கோயிலுக்கு போக முடியல, அந்த சர்ச்சஸ் ஆர் லாக்ட். ஓகே, அதனால் ஜெபம் பண்ணுறதை விட்டுடலாமா, ஆராதிக்கிறத விட்டுடலாமா? அதனால தான் ஆன்லைனில் மிகவும் சிரமப்பட்டு, உங்களுக்கு தெரியும் யார் எங்கேயும் வரக்கூடாது, போகக்கூடாது, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரெக்கார்டிங்லாம் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஏன் தெரியுமா? தூங்கிடக்கூடாது, எல்லாரும் ஒரு ஆவிக்குரிய தூக்கத்துக்குள்ளே போயிடக்கூடாது. அட்லீஸ்ட் சண்டே மார்னிங்காவது ஒரு ஆராதனை நீங்கள் பண்ணணும், ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அருமையான தேவனுடைய மகனே மகளே, the first and the foremost awakening that should happen in a person's life is to wake up from the spiritual slumber. ஆவிக்குரிய தூக்கம் உங்கள் வாழ்க்கையில வந்து விடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். What I mean is, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீங்கள் தூரம் போகாதபடிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையை மறந்து விடாதபடிக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்கு முக்கியமான 2 பாயிண்ட், repentance and humility. ஆவிக்குரிய தூக்கத்திற்கு நம்ம போகாமல் இருக்கணும்னா நமக்குள்ளே மனம் திரும்புதல் வர வேண்டும். இந்த நாட்களில், வீடுகளில் இருக்கிற இந்த நாட்களில், லாக்டவுனில் இருக்கிற இந்த நாட்களில், ஆண்டவரே என்னென்ன விஷயத்தில் நான் மனம் திரும்பினேன் ஆண்டவரே, எந்தெந்த விஷயத்தில் நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே, எந்தெந்த விஷயத்தில் நான் உம்மை விட்டு தூரமாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் அருகிலே வர நான் என்ன செய்ய வேண்டும், எவைகளை நான் விட்டுவிட வேண்டும், என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறேன், எவைகளை நான் மன்னிக்க வேண்டும், எவைகளை நான் மறந்துவிட வேண்டும், எப்படி என்னை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் ஆண்டவரே, நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் எனக்கு மன்னியும் ஆண்டவரே. ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல். அண்ட் ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டின்னா என்ன அர்த்தம்? செய்த தப்பை ஒத்துக்கொள்வது. நிறைய பேர் செய்த தப்பை ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. அது என்ன அர்த்தம்? பெருமை. தாழ்மை என்ன அர்த்தம்? ஆமாண்டவரே, தெரியாமல் செய்துட்டேன், பலவீனத்தில் செய்துட்டேன், தெரியாமல் வழுக்கி விழுந்துட்டேன், ப்ளீஸ் forgive me Lord, ப்ளீஸ் forgive me. அதுதான் ஹியூமிலிட்டி. உங்களை நீங்கள் தாழ்த்துவது. மனம் திரும்புதல் மற்றும் மனத்தாழ்மை இந்த நாட்களில் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. Without this experience, people live like dead corpse, a robot moving around without purpose and meaning. மனம் திரும்புதலும் மனத்தாழ்மையும் ஒரு மனிதனுக்குள்ளே, மனுஷிக்குள்ளே வராவிட்டால் அவர்கள் ஒரு உயிரற்ற சடலங்களைப் போல தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாம்பீஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லுவோம் என்று சொன்னால், கெட்டகுமாரனுடைய உதாரணத்தை சொல்லலாம். அவர் உடல் ரீதியாக விழித்திருந்தார். கெட்டகுமாரன் உடல் ரீதியாக விழித்திருந்தார். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக அவர் எங்கே போனார்? பன்றிகளோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பசி அவரை வாட்டின பொழுதுதான் அவருக்குள்ளே ஒரு விழிப்பு வந்தது. அப்பதான் அவர் எழுந்திருந்தார். He woke up only then when he sat with the pigs. So dear children of God, ஆன்மீக ரீதியிலே இந்த நாட்களிலே முழித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அப்போது உங்களை ஆசீர்வதிப்பார்.
வேகமாக நான் சில பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட், wake up to realities and challenges in life. wake up to realities, வாழ்க்கையின் யதார்த்தங்கள் மற்றும் சவால்கள், அதை பார்த்து நீங்கள் வெளிப்படைய வேண்டும். வாழ்க்கையில் நிறைய சவால்கள் இன்றைக்கு வருகிறது, நிறைய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது இருக்கிறது, புது புது பிரச்சனைகள் வருகிறது. உங்களுக்கு எனக்கு மாத்திரமல்ல, அரசாங்கத்துக்கு வருகிறது, இந்தியாவுக்கு வருகிறது, முதல்வர், பிரைம் மினிஸ்டர், இன்னும் அதிகாரிகள் எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கிறது புதுசு புதுசாக. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில சில வாழ்க்கையின் யதார்த்தங்களை நம்ம சந்தித்து தான், what I mean realities, அதை மறுக்க முடியாது. அவைகள் கதை அல்ல, நிஜங்கள். அவைகளை நம்ம சந்தித்து தான் ஆக வேண்டும். There are many realities and challenges in life which we refuse to perceive and accept. உதாரணத்திற்கு இந்த COVID-19 அது மோசமான ஒரு வியாதி என்றும் அரசாங்கத்தில் அனௌன்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கு. ஆனால் ஜனங்கள் அதை உணர்கிறதே இல்லை, ஒரு விழிப்புணர்வே இல்லை. தமிழில் போடுறாங்க, ஒரு விழிப்புணர்வுக்காக இதை செய்கிறோம், விழிப்புணர்வுக்காக இதை நடித்து காட்டுகிறோம், அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோம், ஆனால் விழிப்புணர்வே வரமாட்டேனுது. ஃபார் எக்ஸாம்பிள், 4000 பேருக்கு மேலே தினந்தோறும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நம்புகிறோமோ நம்பலையோ, விழிப்புணர்வு அடைகிறோமோ இல்லையோ, ரியாலிட்டி அதான் உண்மை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இவைகளை உற்று நோக்க சமாளிக்க நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவது, wake up to potentials in life. வாழ்க்கையில் சாத்தியக்கூறுகளுக்கு விழித்திருங்கள். வாழ்க்கையில் சாத்தியக்கூறுகளுக்கு விழித்திருங்கள். இந்த தமிழ் ஒருவேளை கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். God has great purposes for his people. அப்படி என்று சொன்னால் என்ன? சாத்தியம், உங்களுடைய திறமைகளை வைத்து கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கலாம். அதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி உங்களை விழிப்புள்ளவர்களாய் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். He could use humble, simple people to fulfill his great, wonderful purposes. Many are spiritually asleep. உதாரணத்திற்கு கிதியோனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கிதியோன் தன்னை ஒரு சாதாரண ஒரு மனிதனாக நினைத்து கொண்டிருந்தார். தேவதூதன் வந்து அவரை தட்டி எழுப்புகிறார். நீ எழுந்திரு கிதியோனே என்று சொல்லுகிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அதை பற்றி நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும், அதனால ஃபுல்லா வாசிக்க வேணாம் நம்ம. அப்ப கிதியோன் சொல்றார், நோ, நான் ரொம்ப ஸ்மால் பாய், சின்ன கோத்திரம், நான் சின்ன மனுஷன், நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அவர் சொல்றார், நோ. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? The Lord is with you, you mighty man of valor. நீ பராக்கிரமசாலி என்று சொல்லி அவனை அழைக்கிறார். ஸோ இதுதான் சாத்தியம். அவனுடைய பராக்கிரமத்தை கர்த்தர் பார்க்கிறார், ஆனால் அவன் பார்க்கவில்லை. ஆகவே உங்களுக்குள்ள என்ன பராக்கிரமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்குள்ள என்ன திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதேதான் சாத்தியக்கூறுகள். சாத்தியமா இது உன்னால முடியுமான்னு கேட்கிறோம்ல, அதுதான் சாத்தியக்கூறுகள். உங்களுக்கு என்ன பொட்டென்ஷியல்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். கிரியன் awoke to his full potentials. தேவதூதன் அதை சொன்ன உடனே, when he heard the voice of the angel, he prepared himself. அவர் விழித்தார். The angel commissioned him to go in his strength as God was with him. So dear children of God, மீதி ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். கிதியோனுக்கு பெரிய வெற்றி கிடைத்தது, அவர் ஒரு பெரிய ஜட்ஜாக மாறினார். நாலாவது பாயிண்ட், wake up to obedience in life. வாழ்க்கையிலே கீழ்ப்படிய விழித்திருங்கள். ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறாரா, உடனே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாருங்க, கர்த்தர் இப்படி சொல்லிகிட்டே இருக்காருங்க அப்படின்னு பார்த்தா 10 வருஷத்துக்கு சொல்லிட்டே இருப்பாங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு கர்த்தரனே ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாருங்க அப்படின்வாங்க, ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. 30 வயசில் கூப்பிட்டுருப்பார் ஆண்டவர், கீழ்ப்படிய மாட்டாங்க. ஸோ அதே போல் வீடுகளில் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை செய்ய சொல்லியிருப்பார், வீடுகளில் சில காரியங்களை செய்ய சொல்லியிருப்பார், ஊழியத்தில் சில மாற்றங்களை செய்ய சொல்லியிருப்பார். ஆனால் கீழ்ப்படுகிறதுக்கு நம்ம அதை எப்படி மாற்றுறது, அது இது ட்ரெடிஷன்ஸ், நம்ம சில ஐடியாஸ்லாம் வச்சுருப்போம், மாற்ற மாட்டோம். நம்ம கர்த்தர் சொன்னாலும் மாற்ற மாட்டோம். ஜோனா
நல்ல ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஜோனா வாஸ் asleep in the lowest deck of the ship. ஆண்டவர் நினிவேக்கு போய் என்று சொல்லுகிறார், ஆனால் யோனா போக மாட்டேன்னு சொல்றார். போய் கப்பலில் போய் படுத்துக்கொண்டார், அடித்தட்டில் போய் படுத்துக்கொண்டார். He was not willing to fulfill the commission of reaching the Ninevites. யோனா 2ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தைகள் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இந்த கதையை சுருக்கமாக சொல்ல போனா, ஆண்டவர் முதலாவது சொல்லும்போது யோனா விழிப்புள்ளவனா இல்லை. அவன் ஒரு நித்திரையில் இருக்கிறது போல கீழ்ப்படிய மறுத்து விட்டான். ஆனால் எப்போ விழித்து கொண்டான் என்று சொன்னால், மீனின் வயிற்றுக்குள்ளே போனதுக்கு அப்புறம். இதில் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? ஒரு மோசமான சூழ்நிலைக்கு உள்ள போனதுக்கப்புறம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறதை காட்டிலும், முதலையே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும்போது கீழ்ப்படிந்து விட்டால் அதில் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. மீன் வயிற்றுக்குள்ளே போய் அதை யோசித்து பாருங்கள், எவ்வளோ ஒரு டர்ட்டி லைஃப். அப்புறம் அது வாந்தி பண்ணி போட்டுச்சான். அந்த வாந்தி வெளியே இவர் வெளியே வந்து விழுகிறார். தேவையா அதெல்லாம்? இங்கே ரீசன் என்னன்னு சொன்னால், he was not willing to obey. So dear children of God, நீங்கள் இந்த நாட்களிலே கர்த்தர் ஏதாவது உங்களுக்கு சொல்வார் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக விழித்திருக்க வேண்டும். நீங்கள் விழித்திருக்க வேண்டும். Hallelujah. So in the ship he was shaken to wake up physically by other passengers. கப்பலில் தூங்கி கொண்டிருக்கிறார், எல்லாரும் தட்டி எழுப்புகிறாங்க, எழும்பு எழும்பு எழும்பு. ஸோ கப்பலில் அவர் மற்ற பயணிகளினால் உடல் ரீதியாக எழுந்திருந்தார். ஆனால் மன ரீதியாக அவர் எங்கே எழுந்தார் என்று சொன்னால், மீன் வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான், ஓ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, ஆண்டவர் சொன்னபடி போயிருந்திருக்கணுமே. ஸோ நிறைய பேர் நம்ம மனுஷ பிரகாரமாக விழித்திருக்கலாம், அதை பற்றி நம்ம பேசவில்லை. ஆவிக்குரிய ரீதியாக தூங்கி கொண்டிருக்கலாம், சில கஷ்டமான பிரச்சனைகளுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் விழித்திருக்கலாம். அப்படி இல்லை, முதலையே நம்ம கீழ்ப்படிந்து விடுவது நல்லது. 5ஆம் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். வேக் அப் டு பர்பஸஸ் இன் லைஃப். வாழ்க்கையில் நோக்கத்திற்கு விழித்திருங்கள். God has sent us into the world with a purpose. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எனக்கு ஒரு திறமையும் கொடுக்கல, தாளந்து கொடுக்கல, கர்த்தர் என்னை அழைக்கவில்லை என்று நிறைய பேர் புலம்புவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை வைத்திருக்கிறார். இங்கே நாங்கள் டீமாக இங்கே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ ரெக்கார்டிங், ஆன்லைன் சர்வீஸ்க்காக நாங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற நாங்கள் ஒருத்தரும் இங்கே சும்மா இல்லை, இருக்கிற அத்தனை பேரும் ஒரு வேலை செய்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேலையை அவர் செய்ய முடியாது, அவர் வேலையை இவர் செய்ய முடியாது, இவர் வேலையை அவர் செய்ய முடியாது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். we are doing our part. இப்போ நான் செய்கிற பிரசங்கத்தை இன்னொருத்தரை கூப்பிட்டு இதில் நீங்கள் பண்ணுப்பான்னு சொல்ல முடியாது, நான் தான் இதை செய்தாகணும். I cannot escape. Dear children of God, கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய சில காரியங்களை வைத்திருக்கிறார். Wake up to the purpose. So அந்த பர்பஸ் என்ன என்று தெரிந்து நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். What is the purpose, Lord? என்னை வைத்து நீர் என்ன செய்ய போகிறீர்? இந்த வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மரணத்திற்கு முன்னாடி நான் என்ன செய்து முடிக்க வேண்டும்? ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ, we don't know. அது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அன்சர்டன் சிச்சுவேஷன். நேற்று ஒருவரோடு பேசி கொண்டிருக்கும் போது சொல்லுகிறார், இன்றைக்கு பார்ப்பவர்களை நாளைக்கு பார்ப்போமா தெரியவில்லையே, அந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையாய் இந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதே. இந்த வாரம் பார்த்தவங்கள அடுத்த வாரம் பார்ப்போமா? நோ கேரண்டி. ஆகவே கொடுக்கப்பட்ட நாட்களுக்காக கர்த்தரை நீங்கள் துதித்து வாழ வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும். ஆண்டவரை எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன் எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கிற நாளில் என்னை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறீரோ அதை நீர் செய்யும்படிக்கு நான் அலர்ட்டாக இருக்கிறேன். ஆண்டவரை நான் விழித்துக் கொள்ளுகிறேன். Hallelujah. I'll wake up from my slumber. We tend to be immersed in the routine things of our life, just submerging to the most essential things of our life. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்குள்ளும் நம்ம மூழ்கி கிடைக்கிறோம். This life is an investment for the kingdom of God. ஒன்று நம்ம எல்லாரும் மறந்து விடுகிறோம். இந்த தேவன் நமக்கு இந்த வாழ்க்கையை நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், அவங்களாம் மறிச்சுட்டு நான் மாத்திரம் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? ஆண்டவர் உங்களுக்குன்ற ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறேன். அவங்க பர்பஸ், அவங்களுடைய ஜாப் எல்லாம் ஓவர் ஆயிருக்கும். ஆனால் நீங்கள் ஏன் உயிரோடு இருக்கிறீங்க? உங்களை கொண்டு தேவன் சில விஷயங்களை செய்ய வைத்திருக்கிறார்.
So this life is an investment for what? For the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் சில வேலைகளை செய்ய வேண்டும். ஆகவே தேவன் உங்களுக்கு ஜீவன் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆகவே நிறைய கேள்வி கேட்டு உங்களை குழப்பிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு கர்த்தர் ஜீவன் கொடுத்திருக்கிறாரா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தருக்காக வாழுங்கள். என்ன செய்யணுமோ அதை செய்து முடிங்க. இந்த வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நித்தியத்திற்கும் ஒரு முதலீடு. இந்த நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு அசர்ட், அது சொத்து என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வேஸ்ட் பண்ணாதீங்க டைம், உங்கள் லைஃபை வேஸ்ட் பண்ணாதீங்க. Using all our energy, knowledge, time, resources, talents, gifts, skills for godly purposes is true purpose in life. தமிழ்ல வாசிங்க. நம்முடைய ஆற்றல், அறிவு, நேரம், வளங்கள், திறமைகள், பரிசுத்திறன்கள் அனைத்தையும் கடவுளின் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது வாழ்க்கையில் உண்மையான நோக்கம். நம்முடைய ஆற்றல், அறிவு, நேரம், வளங்கள், திறமைகள், நிறைய பேருக்கு ஆற்றல், திறமைகள், அறிவெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, டைம் கொடுத்துருக்காரு. அனைத்தையும் கடவுளின் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது தான் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம். That's the purpose. So wake up to the purpose. தேவன் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் என்ன என்று தெரிந்து நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு கேள்வி. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்கிறீர்களா? விழித்து கொண்டீர்களா? உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று சொல்லி ஒரு விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? டைம் இஸ் வெரி ஷார்ட், லைஃப் இஸ் வெரி ஃப்ரெஜைல், uncertain situation everywhere, no guarantee for tomorrow. இப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you awake or in deep sleep? இல்லை யோனாவை போல படுத்து தூங்கி கொண்டிருக்கிறீர்களா? இல்லை கெட்டகுமாரனை போல ஆண்டவரை விட்டு தூரத்தில் இருக்கிறீர்களா? Are you awake, dear children of God, dear friends? நீங்கள் விழித்திருக்கிறீர்களா அல்லது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறீர்களா என்பதை இந்த நாட்களில் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த பேண்டமிக் டேஸில் be serious, same time fulfill your call and reach your destiny. தேவன் உங்களுக்கு என்று என்ன வைத்திருக்கிறாரோ அவைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அவைகளுக்காக நீங்கள் உழைக்க, உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக திறந்தவரை நீங்கள் வாழுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு பாட்டு, ஃபாதருடைய பாட்டு ஒன்று பாட போகிறோம். எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். ஸோ இந்த பாடலுடைய வரிகளை நீங்கள் பாருங்கள். கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள், தீபங்களை ஏந்திடுங்கள், தெரு தெருவாய் நுழைந்திடுங்கள், தெபோராக்களை விழித்திடுங்கள். ஸோ விழிப்புள்ளவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். உபவாசத்து ஜெபித்திடுங்கள். உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை தேடுங்க. எஸ்தரை மாதிரி உபவாசம் பண்ணுங்க. இரவில் தூக்கம் வரலையா? ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்குள்ள அலர்ட்டாக இருங்க, ஸ்பிரிச்சுவலாக அலர்ட்டாக இருங்க. கர்த்தர் உங்கள் பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் உங்களை காத்துக்கொள்வார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Shall we sing this song? எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம். எல்லாரும் உற்சாகமாக எக்காலம் ஊதிடுவோம் என்ற பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். Come on, sing. எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். தேவராக்களே விழித்திடுங்கள், உபவாசித்து ஜெபித்திடுங்கள். தேவராக்களே விழித்திடுங்கள், எஸ்தர்களே கூடிடுங்கள், இரவுகளை பகலாக்குங்கள். எஸ்தர்
சிங்கங்களே எழும்பிடுங்கள், வல்லமையால் நிரம்பிடுங்கள். சீறி வரும் சிங்கங்களை சிறை பிடித்து கிழித்திடுங்கள், சீறி வரும் சிங்கங்களை சிறைபிடித்து எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். அதிகாலையில் காத்திருப்போம், அபிஷேகத்தால் நிரம்பிடுவோம், அதிகாலையில் காத்திருப்போம், அபிஷேகத்தால் நிரம்பிடுவோம். கழுகு போல பலனடைந்து கர்த்தருக்காய் பறந்திடுவோம், கழுகு போல பலனடைந்து கர்த்தருக்காய் பறந்திடுவோம், எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம், எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம். கல்வாரி கொடியேற்றுவோம். ஹல்லேலூயா. தேவராக்களைப் போல இந்த நாட்களில் விழித்திருப்போம், அதிகாலையிலே காத்திருப்போம், கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போம், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை தேடுவோம், கர்த்தரண்டை நெருங்கி வருவோம். இந்த நாட்களிலே என்னென்ன காரியங்களை மனம் திரும்ப வேண்டுமோ மனம் திரும்பவும், நம்மை தாழ்த்துவோம், கர்த்தரை பிடித்துக் கொள்வோம். லெட்ஸ் பி அலர்ட், லெட்ஸ் அவேக். விழித்துக் கொள்வோம். நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள், மரணங்கள், துர்செய்திகள், இவைகளெல்லாம் கேட்டு இன்னும் நம்ம மந்தமாக இருக்கக்கூடாது. அலர்ட் ஆகிவிடு என்று ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். விழித்திருப்போம், கர்த்தர்கென்று பெரிய காரியங்களை சாதிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி. உம்மை நாங்கள் கூடி வந்து ஆராதிக்க, ஆன்லைன்ல சபை கூடி வர முடியாவிட்டாலும், நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாவிட்டாலும் கர்த்தாவை ஆவியில இணைந்து ஒன்றிணைந்து ஆராதிக்க துதிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. விழித்திரு மகனே, விழித்திரு மகளே என்று சொல்லி நீர் ஒரு எச்சரிப்பின் சத்தமா எங்களை தட்டி எழுப்புகிற அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை சுற்றி நடக்கிற காரியங்களினாலே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, உம்மை விட்டு ஓடி போகாதபடிக்கு, உம்மை கேள்வி கேட்டு கர்த்தாவே நாங்கள் இன்னும் சோர்வுக்குள்ளே எங்களை கொண்டு செல்லாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. இருக்கிற நாட்கள், மீதி நாட்கள், கொஞ்ச நாட்கள், எவ்வளவு நாட்கள் எங்களுக்கு தெரியாது. உமக்கென்று ஓட, உமக்கென்று வாழ நன்றியுடையவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை தாரும். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த நாட்களிலே காண நீர் கிருபை தருவீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும், வேதனையிலும், துக்கத்திலும், ஆண்டவரே மன கலக்கத்திலும் கிளேசத்திலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்துவீராக, தேற்றுவீராக. மீண்டுமாய் தங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடிய பலனை, மன தைரியத்தை, விசுவாசத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உடைய நாமத்தினால் இவர்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை, உடைய பாதுகாக்கும் கரம் எங்களோடும், எங்கள் திருச்சபை மக்களோடும், ஆன்லைன்ல எங்களை ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டு செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவரின் அன்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கி இருப்பதாக. Amen. God bless you. Thank you for joining. Share this link with your friends and relatives. Encourage someone today. யாராகிலும் ஒருவரையாகிலும் இந்த லிங்கை ஷேர் பண்ணி உற்சாகப்படுத்துங்க. கர்த்தருடைய கிருபை பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. நீங்கள் செல்லும் இடமெல்லாம் தேவனுடைய பாதுகாவல் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வதாக. God bless you. See you again.